மகாநதி சீரியல் இப்ப எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காவேரிக்கே விஜய் மேல காதல் வர்ற மாதிரி கொண்டு போக போறாங்க. இப்ப நம்ம காவேரி ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? காவேரிக்கு தெரியாமவே காவேரியோட அம்மா காவேரிக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல காவேரி கிட்ட மாட்டிக்கிறாங்க. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு காவேரி கேட்க, நான் எங்க உன்னைய ஃபாலோ பண்றேன்? உன் ஸ்கூலுக்கு அடுத்ததா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அதுக்கு வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வர்ற நோக்கம் விஜய்யும் அம்மு பாப்பாவையும் இதே வழியில தான் வருவாங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறாங்க. இப்ப காவேரி கிட்ட மாட்டிக்கிட்டதுனால இப்படி ஒரு பொய்ய சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல விஜயும் காவேரி பாப்பாவும் கார்ல வராங்க. வந்த உடனே இவங்க நடந்து போறத பார்த்துட்டு காரை நிப்பாட்டிட்டு வாங்க கார்லயே போலாம் அப்படின்னு கூப்பிடும் பொழுது, ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கு, எதுக்கு இதுக்கு போய் காரு அப்படின்னு உடனே, அப்படியா அப்படின்னா நாங்களும் நடந்தே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே வராங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவும் காவேரியும் நடந்து போறாங்க. பின்னாடியே விஜயும் சாரதாவும் பேசிக்கிட்டே வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா காவேரி நேத்து நைட்டு கோவமா உங்க வீட்டுக்கு வர்றப்பவே எனக்கு பயமா போயிடுச்சு, எப்படியோ நீங்க சமாளிச்சிட்டீங்க அப்படின்ன உடனே, நான் நைட்லாம் மெசேஜ் அனுப்புனேன், ஆனா அதுக்கு எந்த ரிப்ளைவும் வரவே இல்லை அப்படின்னு விஜய் சொல்ல, நீங்க அனுப்புன எல்லா மெசேஜையும் அந்த காவேரி படிச்சுட்டு சிரிச்சா அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம விஜய்க்கு கொஞ்சம் சந்தோஷமே. ஸோ அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு, நான் கொஞ்சம் காவேரி கிட்ட பேசணும், அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்களேன் அப்படின்னு உடனே, இதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க, வாங்க நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி, என்ன பாப்பா நீ உங்கள் மிஸ்ஸு கிட்ட தான் ஸ்கூலில் போய் பேசுவல, பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாவேன் அப்படின்னு விஜயும் காவேரியும் பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம சாரதாவும் பாப்பாவும் பேசிக்கிட்டு முன்னாடி போயிடுறாங்க. அப்ப பேசிக்கிட்டே நம்ம விஜயும் காவேரியும் பேசிக்கிட்டே வரும்பொழுது, ஆமா எப்படி உங்க மனைவி இறந்தாங்க அப்படின்னு காவேரி கேட்க, முன்னாடி இருக்கிற சாரதா டக்குன்னு அதுக்கும் அந்த ராகவ் தான்னு சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அச்சச்சோ நம்ம மாட்டுக்கும் தெரியாம உண்மையை சொல்லிட்டோமே அப்படின்ட்டு அவங்க மாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றாப்ல. அதாவது நானும் என்னோட மனைவியும் ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிட்டு வரும் பொழுது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணுனதே அந்த ராகவ் தான், அந்த ஆக்சிடென்ட்ல தான் என் மனைவி இறந்துட்டா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்ல. இதனால நம்ம காவேரிக்கு விஜய் மேல ஒரு அனுதாபமே வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்களேன். எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ல போய் காவேரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேல காதல் வர்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உண்மை எல்லாம் வந்து சொல்லிடுச்சு. ஆனால் காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு வராது இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி வந்து காவேரிக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.